உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கிறார். திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராட இருக்கிறார். புனித நீராடலுக்கு பிறகு கங்கையில் பிரதமர் பிரார்த்தனை செய்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பங்கு பெறுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது வருகை தந்திருக்கின்றார். பிரயாக்ராஜ் நகரில் நடைபெறக்கூடிய இந்த கும்பமேளா நிகழ்வில் 2 மணி நேரம் வரை பங்கு பெற்று கங்கை, யமுனை உள்ளிட்டவை சங்கமிக்கக்கூடிய அந்த திரிவேணி சங்கமத்திலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புனித நீராட இருக்கின்றார். கிட்டத்தட்ட 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுவதாக குறிப்பிடப்படக்கூடிய இந்த மகா கும்பமேளா இன்று நடைபெறுகின்றது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடைபெற்றாலும் இந்த மகா கும்பமேளா என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறக்கூடிய நிலையில் அந்த கும்பமேளாவில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்று கங்கை நதியில் அந்த புனித நீராடலுக்கு பிறகு பிரார்த்தனை செய்ய இருக்கின்றார். தற்பொழுது பிரதமர் அந்த படகில் பயணித்து நீராடுவதற்காக செல்ல இருக்கின்றார். நீராடி முடித்த பிறகு திரிவேணி சங்கமத்திலிருந்து புறப்பட்டு கங்கையில் புனித நதியில் நீராடிவிட்டு அதன் பிறகு அங்கு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் உள்ளிட்டவற்றிலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பு வழிபாடு நடத்த இருக்கின்றார். இதற்கு முன்பாக 2019ஆம் ஆண்டில் இதேபோன்று பிரயாக்ராஜ் நகரில் நடைபெற்ற அந்த கும்பமேளாவிலே பிரதமர் பங்கு பெற்று புனித நீராடி இருந்தார். அதன் பிறகு தற்பொழுது கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளுக்கு பிறகாக மீண்டும் இந்த கும்பமேளா நிகழ்வு மகா கும்பமேளாவாக நடைபெறக்கூடிய நிலையில் இன்று பங்கேற்கின்றார். இந்த மகா கும்பமேளாவை பொறுத்தவரை அமிர்த ஸ்நானம் எனப்படக்கூடிய சிறப்பு நீராடல் மகர சங்கராந்தி, மௌனி அமாவாசை, வசந்த பஞ்சமி, மகி பூர்ணிமா மற்றும் மகா சிவராத்திரி உள்ளிட்ட நாட்களில் நடைபெறும். இந்த விசேஷ நாட்களிலே லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து வருகை தந்து புனித நீராடி வருகின்றார்கள். இன்று பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சென்று நீராடுவார் என்றும் சிறப்பு பூஜைகளிலே பிரதமர் ஈடுபடுவார் என்றும் தெரிவித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பிரதமர் நீராடி முடித்து சிறப்பு வழிபாடுகளில் பங்கேற்கக்கூடிய விதமாக பிரதமருக்கான அந்த நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே 2 மணி நேரம் பிரதமர் வருகை தருவதால் பிரயாக்ராஜ் நகரம் முழுவதுமாகவே தற்பொழுது காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. புனித நீராடி முடித்த பிறகு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் கோயில் உள்ளிட்டவற்றில் எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பு வழிபாடு நடத்த இருக்கின்றார். சரியாக காலை 11 மணி அளவில் பிரயாக்ராஜ் நகருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய இந்த மகா கும்பமேளாவில் பங்கேற்று நீராட இருக்கின்றார். ஏற்கனவே கடந்த மாதம் 13ஆம் தேதி முதல் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்தியாவில் இருந்து மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் அந்த பிரயாக்ராஜ் நகரை நோக்கி திரண்டு வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். அந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடியவர்கள் நீராடி செல்வதற்கான வசதிகளை மாநில அரசு உத்தரப்பிரதேசத்திலே அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். AI முறையில் அந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றையெல்லாம் பயன்படுத்தி கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தான் இந்த கும்பமேளாவை பொறுத்தவரை இன்று பிரதமர் பங்கு பெற்று நீராடக்கூடிய அந்த பகுதியில் மட்டும் மற்ற யாரும் நீராடாத வகையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பிரதமர் பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்வு மற்ற பகுதிகளில் அந்த கங்கை நதியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் எல்லாம் புனித நீராடுவதற்கு திரிவேணி சங்கமத்திலே இன்றும் அனுமதி வழங்கப்படுகின்றது. இந்த மகா கும்பமேளா 2025 ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தொடங்கியிருந்தது. உலகின் மிகப்பெரிய ஆன்மீக ஒன்று கூடலாக பார்க்கப்படக்கூடிய இந்த நிகழ்வில் இதுவரை லட்சக்கணக்கானோர் ஒவ்வொரு நாளும் வந்து நீராடி செல்கின்றார்கள். இந்த மகா கும்பமேளா பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி வரை தொடர்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுகின்றார் பிரதமர்.